வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இந்த கோவில்ல திருமணம் செய்தால் முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறக்கும் ஒரு அதிசய திருத்தலம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க. முருகப்பெருமான் சிறு வயதில் கால் பதித்த திருத்தலம். முருகனது பாதத்தை இன்றும் நம் கோவில்ல பார்க்கலாம். இதுதாங்க கோவிலின் நுழைவு வாயில். இந்த ஆட்சியை கடந்து உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சிறிய குன்றின் மீது அழகாக இந்த கோவில் அமைந்திருக்கும். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கு. திண்டிவனத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல விட்டலாபுரம் என்ற கிராமத்துல தான் இந்த அழகிய மலைக்கோவில் இருக்கு. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம மலையின் அடிவாரத்துல இருக்கிற சன்னதிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் வடிவேல் நாயனாருக்கு சொந்தமான கோவில். அவருடைய சமாதியுமே இங்க கீழே இருக்கு. அவர் காலமாகி பல வருடம் ஆனதுனால இப்போ அவருடைய குடும்பத்தினர் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. மலையின் அடிவாரத்துல நம்ம அம்பாள் சன்னதி, விநாயகர் சன்னதியுமே பார்க்கலாம். ஒரு பெரிய அரச மரமும் இந்த இடத்துல இருக்கு. கோவிலின் நிலப்பரப்பு ரொம்பவே பெரிய அளவுல தான் இருக்கு. முருகனது 6 படை வீடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முருகப்பெருமான் சிறு வயதில் கால் பதித்த திருத்தலம். நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறதே தெரியாம இருக்கு. பலருமே அறியாத கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விநாயகர் சன்னதிங்க. விநாயகர் சன்னதியில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா அம்பாளுக்கென தனி சன்னதியும் இருக்கு. இங்க திரிசூலம், பலிபீடம்லாம் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அம்மன் சன்னதியும் மூடிதாங்க இருக்கு. இங்கேயும் நம்ம அம்பால பார்க்க முடியல. இப்ப நம்ம மலையின் அடிவாரத்தில் இருக்கிற சன்னதிகள் எல்லாமே பார்த்துட்டு மலையின் மேல ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த படிக்கட்டுகள் மூலமா தான் நம்ம மலையின் உச்சிக்கு ஏற போறோம். இந்த கோவிலுக்கு அழகு சேர்ப்பதே ராஜகோபுரமும் இந்த படிக்கட்டுகளும் தான். இந்த கோவிலுடைய பெயர் சக்திவேல் முருகன் மலைக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றியும் நிறைய செடிகளும் மரங்களும் புதர்களும் நிறைந்து இருக்கும். இங்க நிறைய மயில்களும் இருக்கும். மயில்களின் சத்தமும் நம்ம கேட்கலாம். கோவில் சரியான முறையில பராமரிப்பு இல்லாததுனால சிதலமான நிலைமையில தாங்க இருக்கு. கோவில் என்னதான் சிதலமான நிலைமையில இருந்தாலும் இங்க நிறைய திருமணங்களும் நடக்குது. குறைந்தபட்சம் 500 திருமணமாவது இந்த கோவில்ல நடந்திருக்கும். 500 பேருக்குமே ஆண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கு. அதனாலதான் முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறப்பதாக இந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க. இந்த கோவில்ல திருமணம் செய்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் குழந்தையா பிறப்பாரா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. திருமணமாகி குழந்தை இல்லா தம்பதியினரும் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றால் நிச்சயம் குழந்தை பாக்கியமும் உண்டாகும். படிக்கட்டுகள் ஏறும் வழியில இங்க இடுமன் சிற்பம் நம்ம பார்க்கலாம். இடுமன் அவரது தோல்ல ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இரு புறங்களிலுமே கயிறு கட்டி மலையை தூக்கிட்டு போற மாதிரி அழகா இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடுமன் சிற்பத்துக்கு கீழே நம்ம கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொந்த வீடு கட்டலாம் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. முருகனுக்கு விருப்பமான இடுமனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க அழகிய சிற்பங்கள்லாம் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படிக்கட்டுகளை ஏறினதும் இடது புறத்துல ஒரு அழகிய பெண்ணின் சிற்பம் இருக்குங்க. தாமரையின் மீது ஒரு பெண் நிற்பது போலவும் அவங்க கையில ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு நீர் ஊத்துற மாதிரியும் இந்த சிற்பம் ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த மலையில இருந்து பார்க்கும் பொழுது மலைக்கு எதிர் திசையில சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பெருமுக்கல் மலைக்கோட்டையும் இருக்கும்.
அங்கு சிவபெருமான் முக்தியாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். அங்கிருந்து சிவபெருமானும் இந்த மலையிலிருந்து முருகப்பெருமானும் பார்த்து சந்திக்குமாறு இந்த கோவிலை ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல வரலாற்று சிறப்புமிக்க பெருமக்கள் கோட்டையும் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப நம்ம படிக்கட்டுக்களை ஏறி கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம். அது தெரியுது பாத்தீங்களா படிக்கட்டு, அது மூலமா போனா நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். கோவிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், நிறைய மதில்கள் உடைந்த நிலைமையில இருக்கு. நிறைய செடிகளுமே வளர்ந்து போய் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல 1983ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதுல இருந்து மறுபடியும் இந்த கோவில்ல கும்பாபிஷேகமே நடக்கல அப்படின்றது இந்த ஊர் மக்களின் வருத்தமாகவே இருக்கு. இந்த கோவில்ல மறுசீர் அமைச்சு கோவிலை மீட்டு அழகு சேர்க்கும் விதத்துல மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊர் மக்களின் ஆசையும் நம்மளோட ஆசையும் கூட. இந்த கோவிலுக்கு அழகு சேர்ப்பதே நல்ல பிரம்மாண்டமான கோபுரம் தான். கோபுர தரிசனம் பண்ணணுங்க. கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கோபுர தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம உள்ள போகலாம். கோபுர தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனதும் ஒரு சிறிய மண்டபம் மாதிரி இருக்குங்க. இங்க சிறிது நேரம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் கூட நம்ம உள்ள போகலாம். கோவிலின் கதவுகள் கூட பாதி உடைந்த நிலைமையில தாங்க இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோவில் வளாகத்துக்குள்ள சிவபெருமானுக்கென தனி சன்னதியும், பார்வதி தேவிக்கென தனி சன்னதியும், பெருமாள் சன்னதியும், நவகிரக சன்னதியும் இருக்கு. இங்க முருகனது வேல் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோபுரம் முழுவதும் நிறைய சிற்பங்கள் இருக்கு. நிறைய வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அழகிய கோபுரம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கருவறை மூலஸ்தானம். இங்கதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியிருக்காரு. கருவறையை சுற்றியுள்ள மற்ற சன்னதிகளை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கோவில் அழகா அமைதியா இயற்கையான சூழல்ல இருக்கு. மயில்களின் ஓசையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் அம்பாள் சன்னதி. கோவில் பூட்டி இருக்கிறதுனால இப்ப நம்மளால பார்க்க முடியல. எல்லா சன்னதிகளுமே மூடிதாங்க இருக்கு. இங்க திரிசூலமும் அம்பாளது வாகனத்தையுமே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்திருக்கிறது பெருமாள் சன்னதி. ஆஞ்சநேயர் இருக்காரு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பெருமாள் சன்னதியுமே மூடிதாங்க இருக்கு. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு டைமிங்லாம் எதுவுமே இல்லை. 2 கால பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பொழுது வந்தாலும் கோவில் பூட்டி தான் இருக்கு. இங்க நவகிரக சன்னதி இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மற்ற கோவில்களின் நவகிரக சன்னதி திறந்த வெளியில இருக்கும். இங்க ஒரு தனி சன்னதியாகவே இருக்கு. இதுதான் கோவிலின் கருவறை. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தான் சக்திவேல் முருகனாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். இங்க பலிபீடம், ஒரு பெரிய கொடிமரமும் இருக்கு. கொடிமரத்துக்கு மேல சேவலும் இருக்கு. முருகனது மயில் வாகனம் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் பூட்டி இருக்கிறதுனால இப்ப நம்ம சுவாமிய பார்க்க முடியல.
மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.